ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி பார்ட் 2. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கவர் பண்ணுற டாபிக்ஸ் பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதும், ஃபேக்டர் கன்சிடரிங். ஸோ ஒரு பேட்டர்னை செலக்ட் பண்ணணும், ஒரு பேட்டர்ன் மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்லாம் நம்ம பார்க்கணும், ஒரு நல்ல பேட்டர்ன் மெட்டீரியல் என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும், ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துப்பட்டிருக்க பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே பேட்டர்னுக்காக செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வுட், மெட்டல், ஸோ மரம், உலோகம், பிளாஸ்டர், பிளாஸ்டிக்ஸ், வேக்ஸ். ஸோ இந்த 5 விதமான மெட்டீரியல் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க பேட்டர்ன் செய்கிறதுக்காக. ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வுட். ஸோ வுட்டுன்றது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால் வுட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வுட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வுட் பார்த்திங்கன்னா தேக்கு, டீக் வுட், மேங்கனி வுட், பைன் வுட், வால்நட் வுட், டியோடர் வுட். ஸோ இது மாதிரியான வுட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் பேட்டர்ன் செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வுட் பயன்படுத்துகிற மூலமாக அவங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தேவையான ஷேப்பை வந்து செஞ்சுக்க முடியுது. அதோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லா வரதுக்காக செய்ய முடியுது. ஸோ வுட்டை வந்து மேக்ஸிமம் எல்லா பேட்டர்ன் செய்கிறதுக்கும் பேசிக் பேட்டர்ன் வந்து வுட்டாக தான் இருக்கும். ஸோ இதை மாஸ்டர் பேட்டர்ன்னு சொல்லலாம். இதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ ரொம்ப சீப், வுட்டுன்றது சீப்பாக கிடைக்கக்கூடிய மற்ற பேட்டர்னை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை ஈஸியாக அவைல் ஆகும், நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் ஈஸியாக நம்மளால் எந்த ஷேப்பையும் சைஸையும் கொண்டு வர முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது மாய்ஸ்சர், ஈரத்தன்மை. ஸோ காட்டில் இருக்க ஈரத்தன்மை, மண்ணில் இருக்க ஈரத்தன்மையினால் இதோட ஷேப்பும் சைஸும் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மெஷின் மோல்டுக்கு பயன்படாது. காரணம் மெஷினில் கொடுக்குற ஃபோர்ஸ், அந்த ரேம் பண்ணுற ஃபோர்ஸ்னால் அந்த பேட்டர்ன் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஷின் மோல்டுக்கு சரிப்பட்டு வராது. மாஸ் ப்ரொடக்ஷன், ஸோ அதிகமான ப்ரொடக்ஷன், ஒரே ஒரு பேட்டர்னை வச்சு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணவும் முடியாது. காரணம் என்னென்னா அந்த மாய்ஸ்சர் மண்ணில் இருக்க ஈரத்தன்மையினால் அந்த பேட்டர்ன் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் மெட்டல் பேட்டர்ன். ஸோ மெட்டல் பேட்டர்ன் மேக்ஸிமம் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேஸ்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வுட் பேட்டர்ன் ஒன்று தேவை மெட்டல் பேட்டர்ன் பண்ணுறதுக்கும். காரணம் என்ன, எந்த பேட்டர்ன் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒன்று வேணும். ஸோ அதுதான் வந்து இங்கே வுட் பேட்டர்ன். ஸோ இந்த வுட் பேட்டர்னை வச்சு மெட்டல் பேட்டர்னை கேஸ்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த கேஸ்ட் பண்ண மெட்டல் பேட்டர்னை பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன், பிராஸ், அலுமினியம், ஒயிட் மெட்டல். ஸோ இதெல்லாம் தான் காமனாக யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து ஒரு லைட் வெயிட், அதனாலையும் இது ஈஸியாக இதில் ஒர்க் பண்ண முடியும். ஹை ரெசிஸ்டன்ஸ், கரோஷன், அதாவது துருப்பிடிக்கிற தன்மை வந்து இதில் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிராஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மெட்டீரியலுக்கு மட்டும்தான், பேட்டர்னுக்கு மட்டும்தான் வந்து பிராஸ் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் பிராஸோட விலை மிக அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் மெட்டல். ஸோ ஒயிட் மெட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸுக்கும் ரொம்ப ஃபைனாக இருக்கிற ஷேப்ஸுக்கெலாம் மட்டும்தான் வந்து ஒயிட் மெட்டல் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்ப்போம். ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக மெஷினபிள் பண்ண முடியும். இதோட டைமென்ஷனை ஸ்டேபிளாக நம்மளால் வச்சுக்க முடியும் அளவை. இதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ், அதோட ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷும் இது அக்யூரேட்டாகவும் வரும் நம்மளுக்கு. இதோட மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, லைஃப் அதிகமாக வரும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து மெஷினிங் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இதுக்கு ஒரு மாஸ்டர் பேட்டர்ன் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம் பிளாஸ்டர். ஸோ ஜிப்சம் சிமெண்ட்டை தான் நம்ம பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்த்திங்கன்னா ஜிப்சம் சிமெண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதோட பிளாஸ்டரையும் அதோட வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன் அதில் செஞ்சிடுறோம். செஞ்சுட்டு அதை மாஸ்டர் பேட்டர்ன் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து உருக்கி ஊற்றி நம்ம செய்கிறோம். மேக்ஸிமம் பாட்டில்ஸ் மாதிரி சின்ன பாக்ஸஸ்லாம் செய்கிறதுக்கு, கோர் பாக்ஸஸ்லாம் செய்கிறதுக்காக, சின்ன பேட்டர்ன் செய்கிறதுக்காக இந்த பிளாஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாஸ்டரில் செய்ய முடியும் நம்மளால். இது ரொம்ப சீப் ஆன மெட்டீரியல்.
இதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அழுத்தம் குடிக்க அது மேலே நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் தாங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இதில் லார்ஜ் சைஸ் பேட்டர்ன் வந்து நம்மளால் செய்ய முடியாது, ஸ்மால் சைஸ் பேட்டர்ன் தான் இதில் செய்ய முடியும். ஸோ அடுத்த பேட்டர்ன் பார்ப்போம், பிளாஸ்டிக். ஸோ பேசிக்காக பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பிளாஸ்டிக் இருக்குது. ஒன்று தெர்மோ பிளாஸ்டிக், ஒன்று தெர்மோசெட் பிளாஸ்டிக். ஸோ தெர்மோசெட் பிளாஸ்டிக் தெர்மோ பிளாஸ்டிக்கை விட ஸ்ட்ரென்த்து கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் தெர்மோ பிளாஸ்டிக்கில் ஸ்மால் நம்பர் ஆஃப் கேஸ்டிங்ஸ் தான் பண்ணுவாங்க. தெர்மோசெட் பிளாஸ்டிக்கில் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேஸ்டிங் பண்ணுவாங்க, அதிகமான கேஸ்டிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. காரணம் அதோட ஸ்ட்ரென்த்னால். பேசிக்காக இங்கே யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா எபாக்சி ரெசின் வித் ஃபில்லர் அப்படின்ற இதுவும் PU ஃபோம் அப்படின்ற பிளாஸ்டிக்கும் தான் இங்கே அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் கேஸ்டிங்காக, பேட்டர்ன் செய்கிறதுக்காக. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக ஒரு உருவத்தை அதில் நம்மளால் கொண்டு வர முடியும். அதோட சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப் வரும். இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும், மாறாது. அதே மாதிரி இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் வந்து இதை ஏற்படுத்தாமல் இது அவ்வளோ சீக்கிரம் தேய்மானம் அடையாமல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃபைனல் பேட்டர்ன் வேக்ஸ். ஸோ வேக்ஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரஃபின் வேக்ஸ், ஷெல்லாக் வேக்ஸ், மைக்ரோகிறிஸ்டல் வேக்ஸ், அப்புறம் பி வேக்ஸ். ஸோ இது மூலமாக தான் வந்து வேக்ஸ் இந்த டைப் ஆஃப் வேக்ஸ் தான் வந்து இங்கே மோல்டிங்காக யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸை முதல்ல லிக்விட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும், ஹீட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிக்கக்கூடிய ஒரு டையில் அந்த வேக்ஸ் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு பேட்டர்ன் செஞ்சுக்கிறோம். நம்ம செஞ்சிட்ட பிறகு அந்த ஒவ்வொரு பேட்டர்னையும் நம்ம வந்து சின்ன சின்ன பேட்டர்ன் தான் செய்ய போகிறோம் வேக்ஸ்லேயும். ஸோ அந்த பேட்டர்னை பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் டைப்பில் வந்து அதிகமான இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி வேக்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஷெல் பேட்டர்ன் டைப்பில் மோல்டு க்ரியேட் பண்ணி நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அக்யூரேட்டான ஷேப்ஸ் கொடுக்கும். எப்படி அந்த பொருள் இருக்குமோ பார்க்க அதே நிஜ பொருள் மாதிரியே கொடுக்கும். கீழே நான் ஒரு வேக்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தா ஒரு ஒரிஜினலாக பிளாஸ்டிக்கில் செய்யக்கூடிய ஒரு பேட்டர்னாவோ இல்லைனா ஒரு மெட்டலில் செய்யக்கூடிய பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத ஒரிஜினலாகவே நமக்கு இதில் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஸோ ஒரே நேரத்தில் வந்து பல ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா செய்யக்கூடியதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் டைப்பில் இதை செய்யறதுக்கு வேக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இதில் நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம், ஃபேக்டர் கன்சிடரிங் செலெக்ஷன் ஆஃப் பேட்டர்ன் மெட்டீரியல். ஸோ ஒரு பேட்டர்ன் மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே முதல்ல எவ்வளோ கேஸ்டிங் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி தான். இப்போ நம்பர் ஆஃப் கேஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும்போது மெட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் கேஸ்டிங் கம்மியாக இருக்க சொல்ல வுட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இதில். அதே மாதிரி என்ன குவாலிட்டியில் தான் வந்து நம்ம கேஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்தும் இங்கே மாறும். ஸோ நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷும் அக்யூரஸியும் வேணும்னா மெட்டல்லையோ இல்லை பிளாஸ்டிக் பேட்டர்னையோ வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டிசைன் சேஞ்சஸ். ஸோ டிசைன் சேஞ்ச் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வுட் பேட்டர்ன் அது மாதிரியான சிம்பிள் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு என்ன ஃபேக்டர்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரன்சி. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கே மெட்டல் பேட்டர்னை வந்து ஒயிட் மெட்டல் பேட்டர்னை வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன மெத்தடில் கேஸ்டிங் பண்ண போகிறாங்க, மோல்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ மெஷின் மோல்டு அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெட்டல் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். இதே ஒயிட் மெட்டல் யூஸ் பண்ணோம்னா அங்கே டை கேஸ்டிங்கில் யூஸ் பண்ணலாம். இதே பிளாஸ்டர் பார்த்திங்கன்னா லோ மோல்டிங் அங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பேட்டர்ன் மெட்டீரியல். ஒரு நல்ல பேட்டர்ன் மெட்டீரியலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கணும் அப்படின்றது தான் இதை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்ப்போம். ஒன்றுன்னா ஈஸியாக அதில் ஒர்க் பண்ண விடணும், நம்ம அதோட ஷேப்பை ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும், ஈஸியாக அதை ஒருங்கிணைக்க முடியணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அது கண்டிப்பாக இருக்கணும். வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கணும், அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹார்டாகவும் இருக்கணும், நிறைய நாள் வரணும், டியூரபுளாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேய்மானம், அப்புறம் துருப்பிடித்தல், மற்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு அதிர்வுனால் உடையிறதோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கணும். இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறது மூலமாக இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதோட காஸ்ட் ரொம்ப நம்மளுக்கு கம்மியாக இருக்கணும். இதை ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியணும், ரீயூஸ் பண்ண முடியணும் அந்த பேட்டர்னை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேக்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேக்ஸ் மறுபடியும் உருக்கிட்டு லிக்விட் ஸ்டேஜ் எடுத்து வந்து மறுபடியும் சால்வ் பண்ணி நம்ம வேறு பேட்டர்ன் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இதில் நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கணும் அந்த பேட்டர்ன் மெட்டீரியல்.
ஸோ கேஸ்டிங் முடிஞ்சதோ அது நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷில் இருக்கணும். ஸோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.